மக்கள் ஒரு பயம். இந்த இப்போ ஒருத்தர் வந்தார், இருக்கிற கவுர் தவறாத கட்டிக்கின்னு இருக்கிறாரு. காரணம் என்ன? அவருடைய பயம். அவருக்கு சொல்றவங்க அந்த பயம்புத்திலேயே சொல்றாங்க, இதை கட்டிக்கோ அதை கட்டிக்கோ, இது சீராயிடும், அது எதை கட்டினாலும் சீராகாது, எனக்கு அமைஞ்சதான். இதை யாராலையுமே மாற்ற முடியாது. நான் செத்து போறேன்னா ஒரு கவுர் கட்டினா உயிராக இருப்பேன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் கவுர் கட்டின்னு உட்காந்துக்கலாமே இல்லையா? ஒருத்தன் கஷ்டப்படுறான், அந்த கவுர் கட்டினா நல்லா ஆயிடுன்னா ஒவ்வொருத்தரும் கவுர் கட்டி கோடீஸ்வரன் ஆக்கிடலாமே. இது யாரையுமே எதுவுமே ஆக்க முடியாது. ஏமாற்றி பணம் பறிக்கிற விஷயம் தான் இது. யாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்ன, அந்த கவுர் கட்டும் போது உனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு கவுர் கட்டிட்டாரு இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் தான் உன்னை வாழ வைக்கும். அந்த கவுரு வாழ வைக்காது. கவுரு ஊறி போச்சுன்னு சொன்னால் தானாகவே அறந்து உனக்கு தெரியாத விழுந்துட்ட போகுது. அப்போது கடவுள் நம்பணுமே தவிர மேலே கட்டிக்கிற கவுரை நம்பக்கூடாது. உள்ள ஒரு கவுர் ஓடிக்கின்னு இருக்குது, அந்த கவுரை உறுதி பண்ணிக்கணும். அதை விட்டு மேலே நீ ஊர்பட்ட பூ நூல் 3 நூல் போட்டுக்குது, 5 நூல் போட்டுக்குது, 8 நூல் போட்டுக்கிறதால ஆணி ஆகட்டும் வந்தால் பூ நூல் மாற்றத்தால என்ன இது? சிறுவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓது மாந்தரே துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரு. பஞ்சில் செய்த நூலை முறுக்கி மேலே போட்டுக்கிறியாடா, ஊறி போனால் அறுந்து போட மாட்டா, வேற நூல் போட்டுக்குவேன். உள்ளகிற நூலை அறுந்துன்னா வேற நூல் போட முடியுமாட்டா, உள்ளகிற நூலை முறுக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கிடா. கால நூல் கழிந்திடும் காவல் உரிமை உனக்கு பாதுகாப்பு அதுதான்டா இருக்குது. அதை விட்டு போட்டு மேலே போய் வேஷம் கட்டின்னு திரியிறியடான்றாரு. அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும். அவனுக்கு தெரியாமல் இருக்கிறான், அவனுக்கு தெரியல, அவன் பயத்தில் வாழறான். அவனை தெளிவடைய வைக்கணும், பயம்பூர்வம் போக வைக்கணும். அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு. அடுத்த ஒன்று இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்ததுக்காக பேசக்கூடாது. எதுவான இருந்துட்டு போட்டோம், பேய் இருக்குது, பிசாச்சு இருக்குது, முன்னேற்றம் காட்டேரிக்குது, எல்லாம் இருக்குது, இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம ஏன் அதை கண்டு பயப்படணும்? அது மாதிரி பேசணுமே தவிர அது பிடிச்சிக்கும் ஒன்று, அது கொண்டு போடும் ஒன்று அப்படின்னு பயம்புறுத்துற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது தயவு செய்து. அதுதான் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி. அதை பேசி பேசி பயம்படுத்தி பணம் பறிக்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்திக்க கூடாது. அது தவறான செயல். அது அதான் உங்ககிட்ட பேசுறதே கடவுள்கிட்ட பேசுற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி. இங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க தான் இங்க வர முடியும். கடவுளுக்கு அடுத்தபடியே நீங்க தான் சாமி. கடவுளாவே நினைக்கிறேன். எனக்கு மகா பாக்கியம் உங்ககிட்ட. நானும் 2-3 உபதேசம் வாங்கிட்டேன் சாமி. வர்றப்பெல்லாம் பேசுற நினைப்பேன், ஒரு தைரியம் இல்லாம இருந்துச்சு. இந்த பயிற்சி பண்ண அந்த தைரியமும் ஒரு மன தெளிவும் ஒரு தெம்பும் தெளிவு வரும். உண்மை தெரியும், இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்றது கரெக்டா தெரிஞ்சிடும், பிரிச்சிடுவீங்க. இப்ப அதெல்லாம் கிடைச்சது சார். உண்மை ரொம்ப சந்தோஷமா, நல்ல விஷயம். இப்படி உன்ன மாதிரியே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெளிவடையணும். அதை தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன். அது என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த செயலை செய்யறீங்க. நீங்க தான் சாமி அதை செய்றீங்க. இந்த மாதிரி கடவுளை பத்தி பேசுறாங்க. அப்புறம் இந்த கோயில்களுக்கு போனால் கல்யாணம் நடக்கும், இந்த போனால் பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், இப்படி உலக வாழ்க்கை ஆசைகளே தான் பேசுகிறாங்க இல்லையா? உங்களை மாதிரி மனிதனாக எதுக்கு பிறந்தோம், கடவுளை எப்படி அடையிறது, எப்படி பாவங்களை தீர்க்கிறது, எப்படி அமைதியாக வாழ்கிறது, இதை பற்றி ரொம்ப நீங்கள் தான் பேசுகிறீங்க. உலகத்திலேயே நீங்கள் கடவுளோட மனுஷ மனம் உலக மக்களை ஏமாற்றி நம்ம புகழ் தேடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த புகழும் இந்த உலகத்தில் நிற்க போகிறதில்ல, கடவுள் புகழை தவிர. கடவுள் ஒருத்தனுக்கு தான் நிரந்தரமானவன், நிரந்தரமான புகழ். மனிதனுக்கு நிரந்தரமான புகழ் கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. எல்லாமே ஒரு பொய்யான வாழ்வு வாழ்ந்துன்னுக்குறோம். இதில் போய் அடுத்தவனை ஏமாற்றி என்ன பயன் கிடைக்க போகுது, உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நேற்று கூட நம்மக்கிட்ட கடலூர்லேருந்து ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க என்னப்பா விஷயமா வந்தீங்கன்னா, அது நேற்று பௌர்ணமிலாம் முடிச்சுட்டு ஜனங்கள்லாம் போயிட்ட பிறகு வந்தாங்க. அவங்க காரில் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன். இது மாதிரி சாமி பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு. நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வச்சுக்கிறேன். ஒரே வார்த்தை சொன்னேன், இங்கே அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த மந்திரம் பண்ணுறது, தகடு கொடுக்குறது, தாயத்து கொடுக்குறது, குறி சொல்கிறது, என்கிட்ட வந்துட்டின்னா உனக்கு வேலை கிடச்சிடும், என்கிட்ட வந்துட்டுனா உனக்கு கல்யாணம் ஆகிடும், என்கிட்ட வந்துட்டுனா உனக்கு எல்லாம் ஓன்னு வாழ்ந்துடுவேன். இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எவனாலையுமே எவன் வாழ்க்கையும் சீர் பண்ண முடியாது. அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கை அமையும். யார் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சியே விதியினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட வா வேலை கட்சிடும், உங்ககிட்ட வா வேலை கட்சிடும், என்கிட்ட வா கல்யாணம் பண்ணிடணும், அதை எப்படி பண்ணிட முடியும்? உலகத்தில் அப்போ துன்பமே இல்லாமல் வாழ்வான் மனுஷன். இது அறியாமையில் இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வழி.
அது பண்ணக்கூடாது. அதில் பண்ணி நீ என்ன சாதிக்க போற? நீ என்ன ஒரு 1000 வருஷமா வாழ போற? ஒண்ணுமே இல்லையே. நீ 50 வருஷம் 100 வருஷத்துல செத்து தானே போக போற. அந்த சாவர வரைக்கும் நல்லதை சொல்லு மக்களுக்கு. அந்த சாவர வரைக்கும் நல்வழிப்படுத்து மக்களுக்கு. அந்த சாவர வரைக்கும் உன்னால முடிஞ்ச நன்மையை செய். அதை விட்டுட்டு ஏமாத்தி அவங்ககிட்ட பணம் பறிச்சு என்ன சாதிச்சிட போற? சரி, ஒரு 10 கோடி ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு போற? என்ன பண்ண முடியும்? பேப்பரை பார்த்துன்னு பொட்டியில் வச்சுருக்க வேண்டியது தானே. வேற என்ன சாதிப்ப நீ? ஒண்ணுமே சாதிக்க முடியாதும்மா. வாழ்க்கையில மனிதன் சாதிக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம்தாம்மா. ஒன்று வாழ்க்கையில சாதிக்கணும், இன்னும் கடவுள்ல சாதிக்கணும். இது 2 தான் மனுஷன் சாதிக்க வேண்டிய விஷயமே. மற்ற எல்லாம் எதுவும் சாதனை இல்லை, அதெல்லாம் இயல்பா நடக்கிற விஷயம். இந்த 2 சாதிக்கவே முடியாது. ரொம்ப கடினமானது. வாழ்க்கையும் ஒருத்தர் ஆரம்பத்திலேருந்து அந்த முடிவு ஒரு 60-70 வயசு வரைக்கும் வாழறதுக்குது. அது ரொம்ப கடினமான வாழ்க்கை. அது பிள்ளைங்களை பெற்றுக்கணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும், குடும்ப செலவை பார்க்க, எல்லாத்தையும் பார்த்து வாழறது ரொம்ப கடினம். அதுக்கு அடுத்தபடியாக கடவுளை பார்க்கறது அதை விட கடினம். இந்த 2 தான் மனித வாழ்க்கையிலே கடினமானது. இந்த 2 தான் சாதிக்க வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் சாதிக்கிற விஷயம் இல்லைம்மா, ஏமாத்துற விஷயம். அது எதுக்கு நமக்கு சொல்லு? கடவுள் வழிபாடுன்றது அன்புலையும் உண்மையிலையும் தான் இருக்குது. பொய் பேசி அடுத்தவனை ஏமாத்தி பணம் பறிச்சு என்ன சாதிச்சிட போறேன்ற? நீ எதையாவது பணம் எத்தனை போகும்போது போனீங்கன்னா நான் ஒரு 1000 ரூபாய் எத்தனை வந்துக்கிறேன், இந்த உலகத்தில் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு புடி மண் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எவனாவது தொட்டு இருக்கிறானா? எவனுமே தொடலையே. வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி. இதில் நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். வாழ்ந்துட்டு போனமே தவிர அடுத்தவனை ஏமாத்திட்டு போகக்கூடாது. போகிறதால ஒரு பயணம் கிடையாதுமா சாமி. நம்ம இப்போ நம்மளோட விதியினால தான் நமக்கு எல்லாமே நடக்குது சாமி. ஆமாம். அப்போ நம்மளுக்கு துன்பங்கள் தொல்லைகள் கொடுக்குறாங்களே சாமி, உறவினர்களோ குழந்தைகளோ பிள்ளைகளோ நம்ம எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு செய்யுங்க. அப்போ நம்ம அதை எப்படி பேசாமல் அமைதியாகவே நம்ம செய்த வினையினால தான் நடக்குதுன்னு இருந்துடணுமா? ஆமாம்மா. இல்லை இது ஏதாவது நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழறோம். நம்ம பக்கத்திலேயே 4 பேர் வாழறோம். அந்த வாழறதுல 2 பேர் ஏழையாகிறான். ஒருத்தன் குருடாகவும் நொண்டியாகவும் இருக்கிறான். ஒருத்தன் பார்த்தா கோடீஸ்வரன் ஆகிறான். கடவுளுடைய படைப்பில் இந்த மாதிரி 4 விதமாக படைப்பான ஆண்டவன். இப்போ நீ ஒரு 4 குழந்தை பெற்றுக்கணுன்னா 4 குழந்தைய நல்லா இருக்கணும்னு நினைப்பியா? ஒரு தாய் ஒன்று நொண்டியாக இருக்கட்டும், ஒன்று குருடாக இருக்கட்டும், ஒன்று கூணாக இருக்கட்டும் நான் நினைப்பேன். கடவுள் படைப்பில் யாரையுமே குறையா படைக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த குறைய ஆவறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவு இங்கே மூண்டு குறையா போயிடுச்சு. அதனால் நம்ம குறையும் கூட்டமாக இருக்கிறோம். அப்போ இதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா இருக்கிறோம். அவன் பாவம் ஆள் இல்லாதக்கிறான், அவன் பாவம் கண்ணு இல்லாதக்கிறான், அவன் ஒருத்தன் வசதியாகிறான். இந்த மாற்றம் கடவுள் பண்ணுவானா? கடவுளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் இல்லையா? கடவுள் வேற்றுமையை உண்டாக்குவானா? அப்போ இந்த வேற்றுமை எப்படி உருவாச்சு? நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவாக உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. இது தெரியாத போது தான் எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற கேள்வி எழும். அதனால எல்லா செயலுக்கும் அடிப்படை காரணம் ஒருத்தனை ஆகலை, எனக்கு அவனுக்கும் சண்டை. நான் நினைக்கிறேன் அவன் இருக்கக்கூடாது ஊரில், அவனை வைக்கவே கூடாதுன்னு போய் குத்துறேன். சரி, அவன் செத்து போயிட்டான். அவன் குத்திட்டு அவன் குடும்பம் கெட்டு போச்சு. என்ன பிடிச்சி போய் போட்ட என் குடும்பம் தானே கெடுது. அதை யோசித்தோம்னா ஒரு நிமிஷம் அந்த செயலை மறந்துடுவோம். ஏன்னா அந்த கோபத்தினுடைய தாக்கம் ஒரு மணி நேரம் நம்ம விலகி நின்றுட்டோம்னா அது ஆறி போயிடும். அடுத்தவங்க குடும்பம் கெட்டது, நம்ம குடும்பம் தானே கெட்டது. அடுத்தவங்க குடும்பத்தை மற்ற கெட்டது நம்ம வாழலையே. இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும்னா யாருக்குமே தீமை செய்ய விரும்ப மாட்டோம்மா. அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்சால் நன்மை செய்யணும், முடியலையா விட்டு விலகிடணும். யாருக்கும் தீமை செய்து பழகக்கூடாது. அந்த பழக்கம் தொடர்ச்சியாக பிறவிக்கு வந்துடும். நீ எந்த செயலை இந்த பிறவியில் செய்கிறியோ அது ஒவ்வொரு பிறவிக்கும் வரும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, உடலை மறந்துடுங்க, உயிரை நினைங்க. உயிர் தான் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். உடல் மேலே என்ன பண்ணிங்கனாலும் அது மண்ணு சாப்பிட போகுது, ஆனால் உயிர் அழியாதது அப்படின்னு.